பகவத்கீதை கூறும் அற்புதமான வாழ்க்கை போதனைகள் என்னவென்று அறிந்து கொள்ளலாம். முதல் வாழ்வென்பது உயிர் உள்ள வரை மட்டுமே. இரண்டாவது தேவைக்கு செலவிடு. மூன்றாவது அனுபவிக்கத் தகுந்தன அனுபவி. நான்காவது இயன்றவரை பிறருக்கு உதவி செய். ஐந்தாவது ஜீவகாருண்யத்தை கடைப்பிடி. 6 இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை. ஏழாவது உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்லப் போவதுமில்லை. ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியமில்லை. எட்டாவது மடிந்த பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே. ஒன்பதாவது உயிர் பிரியதான் வாழ்வு. ஒரு நாள் பிரியும். சுற்றம், நட்பு, செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும். 10 உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு. 11ஆம் உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே. 12ஆம் உன் குழந்தைகளை பேணு, அவர்களிடம் அன்பாயிரு. 13 அவ்வப்போது பரிசுகள் அளி. 14ஆம் அவர்களிடம் அதிகம் எதிர்பாராதே, அடிமையாகவும் ஆகாதே. 15 பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாய் இருந்தாலோ பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம், புரிந்துகொள். 6வது அதைப்போல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம். 17ஆம் உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம், பொறுத்துக்கொள். 18ஆம் அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர், கடமை மற்றும் அன்பை அறியார். 19 அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள். 20 இருக்கும் போதே குழந்தைகளுக்கு கொடு. 21 ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு, எல்லாவற்றையும் தந்து வினீட்டு பின் கையேந்தாதே. 22 எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயில் எழுதி வைத்திராதே, நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பர். 23 எனவே நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு, மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு. 24வது மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே. 25 மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே. 26வது அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு. 27ஆம் பிறரிடம் உள்ள நற்குணங்களைக் கண்டு பாராட்டு. 28வது நண்பர்களிடம் அளவளாவு. 29வது நல்ல உணவு உண்டு, நடைப்பயிற்சி செய்து, உடல் நலம் பேணி, இறை பக்தி கொண்டு, குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மனநிறைவோடு வாழ். 30 இன்னும் 20, 30, 40 ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும். 31ஆம் வாழ்வை கண்டு களி. 22 ரசனையோடு வாழ். 33 வாழ்க்கை வாழ்வதற்கே. 34வது 4 நபர்களை புறக்கணி. மடையன், சுயநலக்காரன், முட்டாள், ஓய்வாக இருப்பவன். 35 4 நபர்களுடன் தோழமை கொள்ளாதே. பொய்யன், துரோகி, பொறாமைக்காரன், மமதை பிடித்தவன். 36 4 நபர்களுடன் கடினமாக நடக்காதே. அனாதை, ஏழை, முதியவர், நோயாளி. 37ஆம் 4 நபர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சேவகன். 38வது 4 விஷயங்களை ஆபரணமாக அணி. பொறுமை, சாந்த குணம், அறிவு, அன்பு. 39 4 நபர்களை வெறுக்காதே. தந்தை, தாய், சகோதரன், சகோதரி. 40 4 விஷயங்களை குறை. உணவு, தூக்கம், சோம்பல், பேச்சு. 41 4 விஷயங்களை தூக்கிப் போடு. துக்கம், கவலை, இயலாமை, கஞ்சத்தனம். 42 4 நபர்களுடன் சேர்ந்து இரு. மனத் தூய்மை உள்ளவன், வாக்கை நிறைவேற்றுபவன், கண்ணியமானவன், உண்மையாளன். 43 4 விஷயங்கள் செய். தியானம், யோகா, நூல் வாசிப்பு, உடற்பயிற்சி, சேவை செய்தல். வாழ்க்கை வளம் பெற இத்தகைய செயல்களை கடைபிடியுங்கள்.